எண்ணெய் பருப்பு எல்லாம் வாங்கி வந்துரு. என்ன 500 கொடுக்குறேன்? 500 கொடுக்காம வேற எவ்வளவு கொடுப்பாங்க? டேய் விக்கிற வேலை 500 பத்தம். அதெல்லாம் பத்தம். என்ன செலவு வைக்கிறதுக்கெல்லாம் பாக்குறியா? யாரு இவா? அரிசி கிலோ 100 ரூபா நிக்குது. இங்க பார், இருக்கிற காசுக்கு வாங்கினோ, சும்மா என்ன கத்த வைக்காத. 500 வச்சு என்ன பண்றதுன்னு தெரியலையா? 1/2 கிலோ கறி வாங்குறே. இல்ல கறி வேறையா? நான் அப்படி கொலைக்கிறேன். கொலைக்காம கொஞ்சுவாங்க. சும்மாவே கத்திட்டு போதே இது. கஜாமா கஜா என்ன இந்த ஆள் வேற குரல் கொடுக்குறான்? என்ன பெருசா? புதுசு முறை சண்டையா வரும்போதே சவுண்டு கேக்குதா? என்ன ஒட்டி கேட்டீங்களா? அது பேச்சுக்கு போகாதன்றேன். பச்சா என்ன பட்டம் கொடுக்குறாங்க? அம்மா இது எனக்கு தேவையா? ஏதோ கத்திங்கன்னு கேட்டான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அரிசி பருப்பு சொன்னேன், விலை ஜாஸ்தி ஆகுதுன்னு கத்தினுங்கிறாரு. சொன்னா தூக்கி கொடுத்துருவாங்களா? என்ன எவ்வளவு தெரியுமா? 40 ரூபாய். ஹேய் எங்கடி 40 ரூபாய்க்கு? அப்ப எவ்வளோ? என்ன ஒரு 60 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது 40 ரூபா 60 ரூபாவா? எப்ப வாங்குனீங்க? என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னதான் வாங்கினேன். இப்ப என்ன ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சா? கொஞ்ச நாளா இல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடியா? நீ சொல்றத போது கடையில போய் நான் காசு கொடுத்து வாங்காத மாதிரி இருக்குதா? அப்படிதான் இருக்குது. இப்ப என்ன ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கா? என்னது 2 ரூபா 3 ரூபாய் இருக்குமா? என்ன விளையாடுறீங்களா? பின்ன எவ்வளவு ஏறிடுச்சா? இந்த எண்ணெய் எவ்வளவு தெரியுமா? லிட்டர் 150 ரூபா. 150? ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. ஏமாந்துட்டோமா? யோ ஒழுங்கா கடைக்காரர்கிட்ட கேட்டியா? டேய் அதெல்லாம் ஏதோ சொல்லுங்க கேட்டுக்கிற. வேலை வச்சு அப்படியே விக்குது. எங்க கிட்ட கொடுங்க, நாங்க வாங்கி 50 ரூபாய் லிட்டரு. உண்மையாவா சொல்ற? பொய்ன்றது என் குடும்பத்துக்கே வராது. என்னமா பேசுறீங்க? கரெக்ட். எங்களுக்கு எல்லாம் போய் சொல்லி பழக்கம் இல்லம்மா. நம்பனா நம்புங்க, நம்ப கட்டினா போங்க. அரிசி வெங்காயம் தக்காளி என்ன வேலைக்கு வாங்கி தரீங்க? அரிசி 5 ரூபாய் வாங்கி தரேன்பா. சக்கரை 5 ரூபாய் வாங்கி தரேன்பா. தக்காளி வெங்காயம் 2 ரூபாய் 3 ரூபாய் வாங்கி தரோம். யோ என்ன இது? எப்படியா? எனக்கே ஒண்ணுமே புரியலரி, குழப்பமா இருக்குது. குழப்பெல்லாம் படாதீங்க. 1000 ரூபாய் கொடுங்க, மூட்டை கட்டின்னு வந்துடும் எல்லாத்தையும். நம்மளா நம்புங்க, நம்ம கட்டி போங்க, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஒரு சொல்லு ஒரு நாக்கு. எங்க மாமனார் எப்படியோ அப்படித்தான் நாங்களும். நம்மளா நம்புங்க, நம்ம கட்டி போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? யோ என்ன நம்பலாமா? அதான் எனக்கு டவுட் ஆகுது. அந்த வேலைக்கு எங்கேயுமே கிடைக்காத. கிடைக்கும்னு நாங்க சொல்றோம், கிடைக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. நம்மளா நம்புங்க, நம்ம கட்டி போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? அட என்ன பேச? யோ ஒரு 1000 ரூபாய் குடியா? டேய் என்கிட்ட எப்படி கிடைக்குது? பாவம் சீனிக்கிட்டு எங்கேருந்துமா இருக்கான். நீ போமா, போய் எடுத்துட்டு வாமா. வரேன் இருங்க, ஆனா கரெக்டா வாங்கினா. கரெக்டா வாங்கிடுற, நீ போமா. ஓ முருகேசனா எந்த இடத்துல வாங்குற? நம்ம அழகா பிசினஸ் தான் பண்ணலாம். சீனி உதவின்னு நான் பண்றேன், ஆனா அதை வச்சு வியாபாரம் பண்றேன்னு பாரு. அதான் எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் ரொம்ப நல்லவன். ஆமாம்பா, நாங்க ரொம்ப நல்லவங்க. யாரு சொத்துக்கும் நாங்க ஆசைப்படாதுங்க. முந்தா நாள் பக்கெட் வேண்டாம் நான் கத்திட்டு இருந்துச்சு. குதிரீங்களா பக்கெட்டியா? இதெல்லாம் இப்ப கேட்டாங்களா சின்ன? பைசாவை புட்டுணும். என்னங்க இதுல 1000 ரூபாய் இருக்குது. வாங்கிக்கிடியே, மற்றும் காசெல்லாம் கையில வாங்க கூடாது, துணியில வாங்கிக்கோ. என்ன எல்லாம் புதுசா இருக்குது? நாங்க ரொம்ப நல்லவங்கம்மா, மற்றவங்க சொத்துக்கு ஆசையே பட மாட்டோமா. வீட்டுலதான் இருக்குதுங்களா திருட்டு முடிஞ்சுங்க? என்ன அசால்ட்டா பக்கெட் தூக்கிட்டு வந்துருச்சுங்க. ஐயோ இது வர வந்துச்சா? ஏப்பா பெரிய மனுஷா, பக்கெட் தூக்கிட்டீங்களா? 2 நாள் அதையா கொடுக்கல? அவங்க ரொம்ப நல்லவங்களா ஆயிட்டாங்களாம். அட கம்முன்னு இருப்பா, காலை கூட அண்ணன் கூட தூக்கிட்டு வந்து மாட்டிக்கிச்சுங்க. ஐயா சத்த இங்க வந்து கட்டின்னு இருக்காத, கம்முன்னு போ. என்ன கம்முனுப்பா? யார் விட்டு கூட எடுத்துட்டு வந்து என்ன கம்முன்னு இருங்குற? அக்கா ஒரு முக்கியமான வேலை கொடுத்துக்கிறேன், அது முடிச்சதுக்கு அப்புறம் திட்டங்கா. இதுங்க கிட்டயா கொடுத்துருக்குற? விளங்கணும். பாருமா, என் குடும்பம் பயங்கரமான குடும்பம். இது மாதிரிலாம் மரியாதை இல்லாத பேசாத. பயங்கரமான குடும்பம், பயங்கரமான திருட்டு குடும்பம்யா. பக்கெட்ட குடியா? பக்கெட்டி தானே மத்தியானம் உங்க வீட்டுக்கு வரும் போ. வரல நான் மட்டும் இருக்குது, இரு மண்டைய பொழந்துருவான். கண்டிப்பா வந்துருமா, அசிங்கப்படுத்தாத போமா. அசிங்கப்படுத்துறாங்க. அசிங்கனா என்னன்னு தெரியுது? அசிங்கப்படுத்துறாங்க, அசிங்கம். பா எவ்வளவு நல்ல குடும்பம். இவ்வளவு நாள் உங்க குடும்பத்தை பத்தி புகழ்ந்து பேசினே பெருசா. அது பைத்தியம். அது என்ன சொல்றது? அதுக்கோசமே போயிடணும், இல்லைன்னா நம்ம கூட்டம் வந்து சண்டை போடும். சரி சரி நீ போய் மளிகை சாமான் வேணாம், இந்த வாங்கிக்கணும் வந்துடலாம், வாடி போலாம். சரி வாயா, அவங்க வானர்த்தம். 2 hours later. ஏய் வெளி இல்ல இல்லையா, வாயா போலாம். போ. என்ன இப்படி ஓடுதுங்க, பொருளே காணோம். யோ பெருசா வேக போறா. பாத்துச்சீங்களா? என்னமா எங்க மலைக்கு பரல, உன் பாட்டுக்கு ஓடுற? அதுவா நீயே சொல்றீ? கஜா என்ன கஜான்னு ராகம் எடுக்கிற? பொருள் வாங்கலாம் போனோம், காசு ஏமா காசு தொலைச்சு போச்சுமா, நாங்க என்னமா பண்றது? பெருசு இன்னும் 1000 ரூபாய் தொலைச்சுன்ற ஜோபில் தான்பா வச்சுமால, எவனோ பிட் பேக் அடிச்சுட்டான்பா, போயிடுச்சுமா, நான் என்னப்பா பண்றது? போச்சா? நடி இது நம்மள திருத்தவே முடியாது, வா போலாம். போயிடுச்சுங்கயா.
என்னது தண்டனைக்காவா? தண்டமா போச்சு காசு.